ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் ஃபஸ்ட்டு கோடிங் வந்து ப்ரைம் நம்பர் ஜென்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இது லாஜிக் நம்ம பில்ட் பண்ண முடியும். மேத்தமேட்டிக்ஸில் இப்போ நம்ம எந்த நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், எல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 5ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன்னு எடுத்துப்போம். இந்த 5ன்ற நம்பர் என்னென்ன டேபிள்லாம் போகும்? 5ன்ற நம்பர் 1 டேபிளில் போகுமா? ஏன்னா 1 5s are 5. வேறு எந்த டேபிளில் போகும்? 5 டேபிளில் போகும். 5 1s are 5. அப்போது இந்த 5ன்ற நம்பர் எந்தெந்த டேபிளில் போகுதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று 1 டேபிளில் போகுது, இன்னொன்று வந்து அதோட டேபிள்லே போகுது. அப்போது மேக்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ், அதாவது இன்டீஜர்ஸில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஒன்று 1 டேபிளில் போகணும், இன்னொன்று இட்செல்ஃப்னு அதோட டேபிள்லே போதும், அந்த நம்பரை நம்ம ப்ரைம் நம்பர்னும். அப்போ ஒரு ப்ரைம் நம்பருக்கு மினிமம் எத்தனை ஃபேக்டர்ஸ், அதை எத்தனை டேபிளில் போகணும், அது ஃபேக்டர்ஸ்னுவாங்க. ஸோ எத்தனை டேபிளில் அது டிவிசிபிள் ஆகணும்னா அதாவது எக்ஸாக்டாக 2 டேபிளில், ஒன்று 1 டேபிள், இன்னொன்று அதோட டேபிள். இப்போ இதை வேறு ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம், 6ன்னு எடுத்துப்போமா? 6 என்ன டேபிளில் போகும்? ஸோ எல்லா நம்பருமே வந்து 1 டேபிள்லேயும் போகும், எல்லா நம்பரும் அதோட டேபிள்லே போகுமா? வேறு எந்த டேபிளில் போகுது? 2 டேபிளில் போகுது. கரெக்டாக 2 3s are 6, அகெயின் 3 2s are 6. அப்போ இங்கே எல்லா டேபிளுமே கண்டிப்பாக 1 டேபிள் அதோட டேபிளில் போகும்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை தாண்டி என்ன ஆகுது, வேறு ஏதோ ஒரு டேபிள் எக்ஸ்ட்ராவாக போகுது பார்த்தியா? அப்படி போனாலே அது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஓகேவா? காம்போசிட் நம்பர். அப்போது 2 ஃபேக்டர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் வந்தாலே அது கண்டிப்பாக என்ன கிடையாது, அது ப்ரைம் நம்பர் கிடையாது, இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். இன்னொன்று என்னென்னா, இப்போ 1 எடுத்துப்போம். 1ன்ற நம்பர் 1 என்னென்ன டேபிளில் போகும்? 1 1s are 1. வேறு எந்த டேபிளில் போகாது. ஆனால் இப்போ என்னோடய கொஷின் என்னென்னா, 1 வந்து ப்ரைம் நம்பரா இல்லைனா அது காம்போசிட் நம்பரான்றது தான் கொஷின். ஓகேவா? அப்போ இது எப்படி பார்ப்போன்னா, எனக்கு ஒரு நம்பரை நான் ப்ரைம் நம்பர் சொல்லணும்னா எனக்கு மினிமம் எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணும்? 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2 டேபிளில் போகணும். ஒன்று 1 டேபிள், இன்னொன்று அதோட டேபிள். ஆனால் இங்கே பாரு, எனக்கு இது போகிறதே 1 டேபிளில் மட்டும்தான், அதோட டேபிளும் அதே தான். அப்போ எனக்கு இங்கே 2 ஃபேக்டர்ஸ் கூட இல்லை. ஸோ அதனால் இது ப்ரைம் நம்பர் கிடையாது. காம்போசிட்னால் 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும், அப்போ இது காம்போசிட்டும் கிடையாது. அப்போ 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, 1 வந்து காம்போசிட் நம்பரும் கிடையாது. இப்போ நம்ம இந்த கோடிங்கோட இன்புட் என்ன, எக்ஸ்பெக்டட் இன்புட் என்னென்னு பார்ப்போம், எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா, என்டர் அண்ட் இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து சிஸ்டமில் அப்படியே டிஸ்பிளே ஆகணும்னா நான் இந்த system டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை டபுள் கோட்ஸில் கொடுத்துருவேன். ஸோ என்டர் அண்ட் இன்டீஜர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டபுள் கோட்ஸில் கொடுத்தா எனக்கு as it is print ஆகும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்புட்டுக்கு வந்து 1000ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த கோடிங் என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் 1000 என்டர் பண்ணியிருக்கேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸ் இருக்குது பார்த்தியா, அதில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகும், அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் இங்கே 1000க்கு பதிலாக 100 கொடுத்துருந்தேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100க்குள்ளே இருக்க நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அது மட்டும் எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து இது சிஸ்டமில் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் 1000 பெரிய நம்பர் கொடுத்துருக்கேன். பட் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளோ பெரிய நம்பர் வச்சு பண்ணால் டஃப்பாக ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, உனக்கு வந்து சின்ன நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 10ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். அப்போது என்டர் அண்ட் இன்டீஜர் நான் 10ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, 1லேருந்து 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸில் எதெல்லாம் எனக்கு ப்ரைம் நம்பர்ஸோ அது மட்டும் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ 10 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 1 டேபிள் எடுத்துக்கும். நமக்கு ஆல்ரெடி இப்போ தான் என்ன சொன்னால், 1 கண்டிப்பாக என்ன கிடையாது, 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது. ஆனால் 1 ரிஜெக்ட் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம், நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 என்னென்ன டேபிளில் போகும், 1 2s are 2, நெக்ஸ்ட்டு 2 1s are 2. அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா அதோடு முடியுதா. அப்போ எக்ஸாக்டாக எத்தனை ஃபேக்டர்ஸுக்கு, 2 ஃபேக்டர்ஸ். அப்போ 2 வந்து ப்ரைம் நம்பர். இப்போ 3க்கு அதேமாதிரி செக் பண்ணும். 1 3s are 3, 3 1s are 3. இதுக்கும் எக்ஸாக்டாக எத்தனை இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ். அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர். இப்போ 4க்கு போய் செக் பண்ணும். 1 4s are 4. எல்லா டேபிள்ஸ்க்கும் லாஸ்ட்டாக முடியும் போது 4 1s are அதோட டேபிளில் முடிய போகுது. ஆனால் நடுவில் வேறு ஏதாவது இருக்கா? ஆமாம், 2 2s are என்னது 4. அப்போது 2 ஃபேக்டரை தாண்டி ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா வந்தாலே இது என்ன கிடையாது, இது ப்ரைம் நம்பர் கிடையாது, இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். அடுத்தது 5க்கு போய் செக் பண்ணும். 5க்கு செக் பண்ணுறப்போ 1 5s are 5, நெக்ஸ்ட்டு 5 1s are 5. இதை தாண்டி வேறு எந்த ஃபேக்டர்ஸும் கிடையாது. கரெக்டாக 2
டேபிள்ஸில் மட்டும் தான் போகுது. அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர். இப்போ 6க்கு அதேமாதிரி செக் பண்ணணும். 6க்கு செக் பண்ணுறப்போ 1 6 are 6 அதோட டேபிள் எல்லா நம்பர்ஸுமே போகும். அதை தாண்டி 2 3 are 6 தான், 3 2 are 6 தான். அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 2 ஃபேக்டரை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரில் ஒரு ஃபேக்டர் போகுதுனாலே, ஒரு டேபிளில் போச்சுனாலே அது ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 7க்கு செக் பண்ணணும். 1 7s are 7, 7 1s are 7. ஸோ 2 ஃபேக்டர்ஸ்லாம் போகுது. இதுவும் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 8க்கு போய் செக் பண்ணும். 8 செக் பண்ணுறப்போ 1 8s are 8, 2 4s are 8, அகெயின் 4 2s are 8, லாஸ்ட்டாக 8 1s are 8. இதுவும் 2க்கு மேலே போகிறனால, 2 ஃபேக்டர்ஸ் மேலே இருக்கனால இதுவும் என்ன கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. 9க்கு செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 9s are 9, 3 3 0 என்னது, 3 3 0 9 தான், 9 1s are 9. அப்போ இங்கேயும் எனக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. லாஸ்ட்டாக 10க்கு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கோம், 10 தானே கொடுத்துருக்கோம். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாக 10க்கு செக் பண்ணால் 1 10s are 10, 2 5s are 10, 5 2s are 10, 10 1s are 10. ஓகேவா? அப்போ எனக்கு இதுவும் 2க்கு மேலே ஃபேக்டர்ஸ் இருக்கனால இதுவும் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ எது ப்ரைம் நம்பர்னால் இந்த 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர். அப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா இது மட்டும் ஆகும். இப்போ நான் இந்த ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கணும், அப்போ எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் போதா, அப்போ அந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நான் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேபிளுக்கும் என்ன பண்ணணும், இப்போ நான் இப்போ 2 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா அந்த 2 டேபிள் வரைக்கும் அது ஒவ்வொரு டேபிள்லேயே போதான்னு செக் பண்ணணும். ஒரு டேபிளில் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 எடுத்துக்கிட்டேன்னா 1லேருந்து 7 வரைக்கும் அது வேறு ஏதாவது டேபிளில் போதான்னு ஒவ்வொரு வாட்டி டிவைட் பண்ணி செக் பண்ணணும். இப்போ அதே 10ன்ற நம்பர் வரும்போது என்னென்னா, நான் அந்த 10ன்ற நம்பரை ஃபஸ்ட்டு 1 டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள், அப் டு என்ன பண்ணணும், 10 வந்து 10 டேபிளும் டிவைட் பண்ணி பார்த்துட்டு எந்த டேபிளில் போகுதுன்ற ஆன்சர் என்கிட்ட வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், அது ப்ரைம் நம்பராக இல்லையான்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண முடியும். அப்போ இங்கே லாஜிக் படி நமக்கு 2 விதமான நம்பர்ஸ் தேவை. நம்ம என்ன பண்ணணும், கோடிங் ஆஸ்பெக்டில் ஒரு நம்பர் ஐன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பரை வந்து ஜேன்னு எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, ஒரு நம்பரை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பரை ஜேன்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எதை ஐன்னு மென்ஷன் பண்ணுறோன்னா, நமக்கு அந்த நம்ம வேல்யூஸ் வந்து என்டர் அண்ட் இன்டிஜருக்கு 10 கொடுக்குறோம்ல, அப்போ 1லேருந்து எனக்கு எது வரைக்கும் லூப் ஆக போகுது, 1லேருந்து அப் டு 10 வரைக்கும் லூப் ஆகுதுல்ல. ஸோ இதை நம்ம ஐன்னு எடுத்துப்போம். இந்த ஜே எதுனா, இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா டேபிளும் நம்ம போதான்னு செக் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டேபிள் போதுன்னு செக் பண்ணுறது தான், அந்த டேபிள் டிவிசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணுறது நம்ம ஜேன்னு எடுத்துப்போம். அப்போ இங்கே எனக்கு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிற மாதிரி நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இம்போர்ட் java.util.scanner இந்த பேக்கேஜ் என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இன்புட் வாங்குதில்ல, இந்த என்டர் இன்டிஜர் 10 or 1000 நம்ம கொடுக்குறோன்னா அந்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணதுக்கு நம்ம ஸ்கேனர்ன்ற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு ஒரு கிளாஸ் பேர் வச்சுக்கலாம். இங்கே நடுவில் கேப் விடக்கூடாது. ப்ரைம் நம்பர்ஸுக்கு நம்ம நேம் டிக்ளேர் பண்ண அந்த கிளாஸ் நேமில் இந்த கேப் வைக்கக்கூடாது. இதுக்கு நம்ம பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருந்தால் தான் அந்த கோடிங் என்ன ஆகும், ரன் ஆகும். இப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம், நமக்கு அது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் SE is equal to நியூ ஸ்கேனர். இங்கே system.inனா இப்போ நம்ம கீபோர்டில் 10 அதாவது 10 இல்லைனா இப்போ 1000னா நம்ம 1000 டைப் பண்ணுறோன்னா அந்த இன்புட் வேல்யூ கீபோர்ட்லேருந்து எடுத்து அது என்ன பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ எனக்கு சிஸ்டமில் எனக்கு அவுட்புட்டில் என்னென்னு பிரிண்ட் ஆகணும், எக்ஸ்பெக்டட் அவுட்புட்னால் லைக் அவுட்புட் அந்த ஸ்க்ரீனில் எனக்கு வந்து என்னென்னு எனக்கு ஷோ ஆகணும், என்டர் அண்ட் இன்டீஜர் ஷோ ஆகணுமா. அப்போ எனக்கு அதை என்ன பண்ணணும், system.out எனக்கு டபுள் கோட்ஸில் கொடுத்துடணும். இப்போ நாங்கள் ஒரு நம்பர் என்கிட்ட வாங்கணும், இப்போ 10ன்னு வாங்குதுன்னு வச்சுப்போம். அந்த 10 என்ன பண்ணுதுன்னா எனக்கு இந்த ஸ்கேனர் மூலமாக SC ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது மூலமாக அந்த 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணி அது எங்கே அது எடுத்துக்குதுன்னா அசைன் பண்ணி தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில். அப்போ என்னன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் நான் கொடுக்குற அந்த 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. இது இன்டீஜர் டேட்டா டைப்னால இன்ட்டு முன்னாடி கொடுத்துருக்கோம். அகெயின் எனக்கு அவுட்புட் வரும்போது ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு இங்கே 1000 ஆர்னு கொடுத்துருக்கலாம். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு இந்த ARI மட்டும்,
ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆசிட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்னு கொடுத்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு இந்த ஏஆரையும் கொடுத்துரும். நடுவில் இன்கேஸ் நான் 10ன்னு கொடுத்தேன்னா இந்த என்னோட வேல்யூ என்னது, ஓகே, என்னோட வேல்யூ 10னா இப்போ நான் என் கொடுத்துட்டேன்னா அங்கே டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்து ஆசிட்டு சென்னாக்கும் அப்படி டிஸ்பிளே ஆகும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் என் கொடுத்தா எண்ணில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க 10. சப்போஸ் நான் எண்ணில் 1000 கொடுத்துருந்தேன்னா இங்கே என்ன ஆகும் 1000. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 1000 ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஒவ்வொரு நம்பருக்காக நான் போட்டு காமிச்சேன்ல, இது ரன் பண்ணணும்னா எனக்கு 2 வேரியபிள்ஸ் தேவை. ஒன்று ஐ, இன்னொன்று ஜே. அப்போது 2 ஃபார் லூப் வேணும். ஸோ இதை நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்லலாம். இது முடிச்சோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் 1லேருந்து 10 வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டீஜர்ஸ் வந்து எனக்கு இதுவாகணும். அப்போ எடுத்துகிட்டு 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 2க்கு செக் பண்ணணும், அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆனால் இங்கே நான் கொடுக்கும்போது i = 2 தான் கொடுத்துருக்காங்க. i = 1 கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா எல்லா டேபிள்ஸுமே, அதாவது எல்லா நம்பர்ஸுமே 1 டேபிளில் போக தானே போகுது. அப்போ 1 டேபிளில் செக் பண்ண அவசியமே கிடையாதுல்ல. ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே 1 டேபிளில் போகிறனால அது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எடுத்தோன்னே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப் டு என்னென்னா இந்த எண்ணுக்கு வந்து நான் 10ன்னு கொடுத்தாங்கன்னா அப் டு அது என்ன ஆகும், 10 வரைக்கும் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி முடிச்சோன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். அது அடுத்தது ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணி முடிக்கும். 2 ப்ரைம் நம்பர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் 3க்கு போகும். 3 இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிட்ட அப்புறம் 4. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே நெக்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இஸ் ப்ரைம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இஸ் ப்ரைம் அது என்னன்னு செட் பண்ணியிருக்கோம், ட்ரூ. அது என்ன டேட்டா டைப், பூலியன். பூலியன்னா இப்போ இன்டீஜர்னா என்ன பண்ணுது, இன்டீஜர்னா நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுது. ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட். அப்போ பூலியன் என்ன ஸ்டோர் பண்ணோன்னா அது ஜஸ்ட் எஸ் ஆர் நோன்ற மாதிரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி. அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன அசம்ஷன் கொடுத்துப்போனா எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது நம்ம இங்கே இந்த பார்க்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ப்ரைம் நம்பர்ஸ்னு ஒரு அசம்ஷனை நம்ம ட்ரூன்னு கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறப்போ அந்த நம்பர் வந்து 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 6 எடுத்துப்போம். 6 வந்து 1 டேபிளில் போகும்னு தெரியும், அப்புறம் அதோட டேபிளில் போகும்னு தெரியும். ஸோ பை டிஃபால்ட்டு இதில் நம்ம ப்ரைம் நம்பர் அஸ்யூம் பண்ணிப்போம் ஸ்டார்டிங்கில். இன்கேஸ் அது நடுவில் டிவைட் பண்ணுறப்போ நம்ம இப்போ 2 டேபிளில் டிவைட் பண்ணி பார்ப்போம் 6. அப்போ 2 3s போகும். அப்புறம் 3 டேபிளில் பண்ணாலும் 3 2s போகும். அப்படி ஒரு வேளை நம்ம ப்ரைம் நம்பர் அசம்ஷன் பண்ணி அது வேறு ஏதாவது 2 டேபிளில் போய் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபால்ஸுன்னு மாற்றிக்கலாம். அப்போ அது ப்ரைம் நம்பர் கிடையாதுன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்காக ட்ரூன்னு கொடுத்துக்கோம், நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறப்போ அதை ஃபால்ஸுன்னு மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே ஐன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஜேவும் கொடுக்கணும், ஓகேவா. அப்போது இது ஒவ்வொன்றுத்தையும் எந்தெந்த நம்பரில் டிவைட் பண்ணுறப்போ அது ஜேன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 இருக்குன்னா நான் 2வை 2 டேபிளில் மட்டும் தான் டிவைட் பண்ணி பார்ப்பேன். அதே 3னா நான் 3யை வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிளில் டிவைட் பண்ணி பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு 3யை வந்து அதோட டேபிள் 3ல் டிவைட் பண்ணுவேன். இப்போ 400 நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை 2 டேபிளில் டிவைட் பண்ணுவேன். அதே 4ரை 3 டேபிளில் டிவைட் பண்ணி பார்ப்பேன். திரும்ப அதே 4ரை வந்து 4 டேபிளில். அதாவது அந்த நம்பர் வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும், அந்த நம்பரை டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 5 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5யை வந்து நான் எதுலையுமே 1 வச்சு பண்ண மாட்டேன்னா எல்லா நம்பருமே 1 டேபிளில் போகிறனால நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக எல்லாத்தையுமே 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 5யை 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பேன். 5 டிவைடட் பை 3, 5 டிவைடட் பை 4, 5 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 6 இருக்குன்னா 6 டிவைடட் பை 2, 6 டிவைடட் பை 3, 6 டிவைடட் பை 4, 6 டிவைடட் பை 5, 6 டிவைடட் பை 6. ஸோ அதுமாதிரி இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா இப்போ 10 இருக்குன்னா 10 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 3 அப் டு அது 10 டிவைடட் பை 10 வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வேறு நம்பரை தான் நான் ஐன்னு சொல்கிறேன். எதனால் டிவைட் பண்ணுறோன்னு அந்த நம்பரை வந்து நான் ஜேன்னு சொல்கிறேன், ஓகேவா. இந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போது இது இன்னொரு லாஜிக், இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்போ 100ன்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்னென்ன டேபிள்லாம் போகுது, 1 டேபிளில் போகுமா, ஓகேவா. அப்போது அது 100s. நெக்ஸ்ட்டு 250s, 3 டேபிளில் போகாது, 4 டேபிளில் போகும். ஸோ 4 25s, 5 20s, 10 10s, அதுக்கப்புறமேட்டு 25s, 25 4s, 50 2s, 100 1s. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வேறு வேல்யூவும் லாஸ்ட் வேறு வேல்யூவும் ரெண்டுமே சேம் தான். ஆனால் அப்படியே என்னது உல்ட்டாவாக இருக்குது. இது 250s இது 52s, இது 425s இது 25 4s, 520s 25s, இது 10 10s.
அப்போது நம்ம ஏன் இது எல்லாத்துக்குமே செக் பண்ண அவசியம் இல்லைல்ல. இப்போ 100ன்னு ஒரு விஷயம் ஒரு நம்பர் இருக்குன்னா 100 வந்து நான் ஃபஸ்ட்டு 1 டேபிளில் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் 100 2 டேபிளில் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக 100 டிவைட் பண்ணால் நான் இது 100 டைம்ஸ் இதை செக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போது இந்த ப்ராசஸை வந்து ஏன்னா இந்த லாஜிக்கை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஃபுல்லாத்தையும் செக் பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பாதியில் நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பாதி மட்டும் செக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பாதி அதோட ரிவர்ஸ் தானே வருது. ஸோ இதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாஜிக்கு நான் இங்கே ஜே கொடுத்துருக்கேன்ல. ஸோ ஜே வந்து நீ ஃபுல்லுத்துக்கும் செக் பண்ணாமல் I/2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நீ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் செக் பண்ணால் போதும். செகண்ட் ஆஃபும் அதே தான் அது உல்ட்டாக வரப்போகுது. ஓகேவா, இன்வெர்ஸாக வரப்போகுது. அதனால தான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இந்த ஜே வந்து ஐயோட வேல்யூவில் பாதி இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் வரைக்கும் லூப் ஆகிட்டு செக் பண்ணால் போதும். ஃபுல்லுத்துக்கும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த லாஜிக் வந்து நமக்கு இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு இது ப்ரைம் நம்பராக இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவோன்னா, இங்கே I%Jன்னு கொடுத்தாக்கானா யூஸ்வலாக வந்து பர்சன்டேஜ்னால் நம்ம டிவைட் பண்ணுவோம்ல. இப்போ I வந்து நான் 10ன்னு எடுத்துக்கிறேன், J வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 10/2 என்னது, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 2 5s are 10, ரிமைண்டர் வந்து 0. அப்போ ஆன்சர் வந்து 5 தானே. ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து 5. நார்மல் டிவிஷன் பண்ணால் இந்த அதாவது மேலே கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அது எழுதுவோம். அதே நான் வந்து இது மாடுலோ டிவிஷன். ஓகேவா, இது மாடுலோன்னு வாங்க, பர்சன்டேஜ்னு மாடுலோ சிம்பிள். இங்கே 10%2ன்னு கொடுத்தனா எனக்கு இதே டிவிஷன் தான் நடக்கும். ஆனால் ஆன்சர் வரும்போது எனக்கு கோஷன்ட்டு வராமல் எனக்கு என்ன வரும்னா இந்த ரிமைண்டர் என்னவோ அந்த ஆன்சர் எழுதணும். ஸோ இதுவும் டிவிஷன் தான், ஆனால் ரிமைண்டரோட ஆன்சர் எழுதணும். இப்போ எனக்கு என்னென்னா நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த நம்பரை வந்து நான் இந்த ஜே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துப்போமே 10 அந்த மாடுலோ 2ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் என்ன ஆகுது, 0ன்னு ஆகுதா. இப்போ இதுவும் 0ன்னு ஆகுது, இங்கேயும் நான் என்ன கொடுத்துருக்கேன் 0. இந்த டபுள் ஈக்குவல் டு எப்படின்னா, இப்போ நான் சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தா இப்போ I=5 கொடுக்குறேன்னா இந்த 5என்ற வேல்யூ ஐக்கு போய் ஸ்டோர் ஆகுது. அதே நான் டபுள் ஈக்குவல் டு கொடுத்தேன்னா அதை கம்பேர் பண்ணும். ஸோ இந்த ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்க இந்த நம்பரும் ஈக்குவல் டுக்கு அப்புறமேட்டு இருக்க இந்த நம்பரும் ரெண்டுமே சேமான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக இது. அப்போ இங்கே 10%2ன்னு கொடுக்கும்போது மாடுலோ அதாவது 10/2ன்னு கொடுக்கும்போது 0ன்னு வருதா. இது எதுக்கு மேட்ச் ஆகுது, 0க்கு மேட்ச் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போது இந்த நம்பர் வந்து வேறு ஏதோ டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. அதனால தான் அதுக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போது இந்த ரெண்டு நம்பர்ஸும் இந்த ஐன்ற ஒரு நம்பர் வந்து இந்த ஜேன்ற டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. அப்போனா அது அந்த டேபிளில் போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக, ஏன்னா எல்லா டேபிளுமே ஒன்லேயும் போகும், அதோட டேபிளில் போகும். அதை தாண்டி வேறு ஏதோ டேபிளில் அது போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக அது ப்ரைமாக இருக்க சான்ஸே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், இஸ் ப்ரைமாக ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுறோம். இப்போ 100க்கே பார்க்கும்போது அத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்ததில்ல, நீ அத்தனையும் செக் பண்ணணும் இல்லை. இப்போ 100க்கு வந்து 1 டேபிளில் போகுது, 100 டேபிளில் போகுதுன்னா அதை தாண்டி வேறு ஏதாவது இப்போ 2 டேபிளில் போயிட்டாலே அதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் ஆகிடும், 3 ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இது ஒன்று செக் பண்ணாலும் என்ன ஆகிடும், போதும். எல்லாத்தையும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஒன்று செக் பண்ணி அது வந்து கண்டிஷன் வந்து இதுவானாலே எனக்கு அது ப்ரைம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை என்ன பண்ணிடலாம், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இங்கே இஸ் ப்ரைமில் எதெல்லாம் ட்ரூவாக வந்ததோ, ஓகேவா, இந்த இஸ் ப்ரைமில் எனக்கு எதெல்லாம் ட்ரூ இஃப்னு கொடுத்துருக்கோம். இப்போ இஃப் இந்த இஸ் ப்ரைம் வந்து எதெல்லாம் ட்ரூவோ எனக்கு அது மட்டும் என்ன ஆகணும், இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் ஆகினா எனக்கு அந்தந்த வேல்யூஸ் மட்டும் என்ன ஆகும், அவுட்புட்டு ஷோ ஆகும். ஃபால்ஸ் ஆன எதுவுமே ஷோ ஆகாது. இது ப்ளஸ் நான் ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்னா இது கொஞ்சம் கேப் விட்டு ஷோ ஆகும். டபுள் கோட்ஸ் நடுவில் கேப் விட்டு தான். இப்போ எனக்கு 2 3 5 7 இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் இந்த நடுவில் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் நடுவில் கேப் விட்டுருந்தால் எனக்கு எப்படி ஷோ ஆகும்னா கேப் விட்டு ஷோ ஆகும். அதுக்காக நம்ம அது கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே இன்புட் இங்கே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேனர் அந்த SC டாட் க்ளோஸ் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட ஃபர்தராக இந்த சிஸ்டம் எந்த இன்புட்டும் வாங்க போதும் நம்மளும் கொடுக்க போகிறது இல்லைனால அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.